ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்கியமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாயகர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத். அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. கேனோபனிஷத் ரெண்டாவது கண்டம், முதல் மந்திரம். யதி மன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷ்வதனுமீமாம்ஸ்யமேவ தே. மன்யே விதிதம் நாஹம் மன்யே சுவேதேதி நோ ந வேதேதி வேதச்ச யோ நஸ்தத்வேத தத்வேத நோ ந வேதேதி வேதச்ச. உபனிஷத் சிஷ்யனை உத்தம அதிகாரி என்று கருதி கொண்டு உபதேசம் பண்ணியது. அப்படி புரிஞ்சுக்கணும் நாம். இல்லாட்டி படிப்படியாக சொல்லித்தர்றதுங்கிற ஒரு முறை இருக்குது. இந்த உபனிஷத் அந்த முறையை பின்பற்றவில்லை. நேரடியாக கேள்வி, நேரடியாக பதில் சொல்லியாச்சு. ஆனாலும் சிஷ்யன் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறானா, அதுக்கு தான் நேற்றைக்கு பார்த்தோம். சில பேர் சரியாக புரிந்து கொள்வார்கள், சில பேர் சந்தேகத்தோடு புரிந்து கொள்வார்கள், சில பேர் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்வார்கள், சில பேர் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆக சம்யக் கிரகணம், சம்சய கிரகணம், விபரீத கிரகணம், அக்ரஹணம் அப்படின்னு நாலாக பிரிக்கிறாங்க. அதாவது சம்யக் கிரகணம்னா அப்படியே என்ன எப்படி குரு கம்யூனிகேட் பண்ணாரோ அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறது. அது பேர் சம்யக் கிரகணம். சம்சய கிரகணம்னா டவுட்டோடு எடுத்துக்கிறது, சந்தேகத்தோடு நோ சொல்கிறார் அப்படின்னு. சம்சய கிரகணம். விபரீத அந்யதா கிரகணம்னா நம்ம ஒன்று சொன்னால் வேறு விதமாக எடுத்துன்னு விடுறது. ஏன்னா அந்த புத்தி சம்ஸ்காரம், என்ன புத்தியில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் அப்படியே அந்த மாதிரி திரும்புகிற சக்தி அதுக்கு வரணுமே. அதுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது, வரணும். அனுகிரகம் இருந்தால் தான். அது அனுகிரகம்னு நம்ம சொல்கிறோம். பிரயத்தனம், அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. அதில் பிரயத்தனத்தினால் அனுகிரகம், அனுகிரகத்தினால பிரயத்தனம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. ஆக அந்யதா கிரகணம் டோட்டலி ஒன்றுமே புரியல, ஹோல் கேம்ப் அவுட்.
அப்படின்னா அதுக்கு வேறு என்னதுன்னா அக்ரஹணம். அக்ரஹணம்னா ஒன்றுமே புரியல, பிகினிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒன்றா ஒரு மந்திரமாக ஒரு லைனாக புரியும்னு பார்த்தேன், ஒன்று கூட புரியல. இந்த தோஷங்கள்லாம் வரக்கூடாது. ஆக இது எவ்வளோ தூரம் நம்ம சொன்னது புரிந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். ஆதிசங்கரர் சொல்கிறார், இந்த சுவேதங்கிறது கொஞ்சம் விசாரம் பண்ணுறார். ரொம்ப சூக்ஷ்மமாக ஒன்று சொல்கிறார். எப்போ இது புரிஞ்சுடுத்தோ, புரிஞ்சுது புரியலேங்கிற வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை, அப்படி ஆயிடணும். ஏன்னு கேட்டால் அவன் அதுவாகவே ஆயிடுறது தான். ஆனாலும் கம்யூனிகேட் பண்ணணும். நெருப்பு எதை வேணாலும் எரிக்கும், ஆனால் நெருப்பு தன்னைத்தானே எரிக்க முடியாது. அது மாதிரி பிரம்மன் எதை வேணாலும் அறியும், ஆனால் தன்னைத்தானே அறிய முடியாது. இந்த உண்மை சிஷ்யனுக்கு புரியணும் அப்படிங்கிறார். பிரம்மன் நெருப்பு எப்படி தன்னைத்தானே எரிக்க முடியாதோ, நெருப்பு எப்படி எல்லாவற்றையும் எரிக்குமோ, அப்படி பிரம்மன் அந்தःகரணன் வாயிலாக, அதுவும் டைரக்டாக இல்லை, ஒரு உபாதியிலும் இருக்கிற அந்தःகரணத்தின் வாயிலாகத்தான் எல்லாம் அறியும். ஈஸ்வரனுக்கு கூட ஈஸ்வரனுடைய அந்தःகரணத்தில் தான் அந்த சர்வஜானம் இருக்குது. ஜீவனுக்கு ஜீவனுடைய அந்தःகரணத்தில் என்னது அல்பஜானம் இருக்குது. ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய அந்தःகரணத்தில் விசேஷ ஜானம், ஜகத்தை பற்றின விசேஷ ஜானமெல்லாம் இருக்குது. ஆகிய நெருப்பு எப்படி தன்னைத்தானே எரிக்க முடியாதோ எல்லாத்தையும் எரிக்குமோ, அது மாதிரி பிரம்மன் எல்லாவற்றையும் அறியுமே தவிர தன்னைத்தானே அறியப்படும் பொருளை அறிய முடியாது. அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் கர்த்திரு கர்ம விரோதம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் ப்ராப்ளம். கர்த்திரு கர்ம விரோதம்னா, கர்த்தான்னா சப்ஜெக்ட், கர்மான்னு சொன்னால் ஆப்ஜெக்ட். இங்கே அறிகிறவனும் நானே, அறியப்படும் பொருளும் நானே, ரெண்டும் எப்படி ஒரு இடத்துலையே சம்பவிக்கும்? நடக்காது. அதனால் அப்படி புரிஞ்சுக்கணும், அது புரியும். அதாவது அறிபவனும் நானே, அறியப்படும் பொருளும் நானேங்கிறது ஒரு உபச்சார, தன்னைத்தானே அறிகிறான் அப்படின்னு சொன்னால் கிராமட்டிக்கலி மிஸ்டேக். அது எப்படி ஒரே இடத்துல ரெண்டும் இருக்கும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேள்வி வரும். அது ஆதிசங்கர் அடிக்கடி கேட்பார். கர்த்திரு கர்ம விரோதம், கர்த்திரு கர்ம விரோதம்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் முரண்பாடுன்னு அர்த்தம், கான்ட்ரடிக்ஷன். சப்ஜெக்டும் நான் தான், ஆப்ஜெக்டும் நான் தான், அது எப்படி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்பவுமே வேறு தானே. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. ஆகையினால சுவேதான்னு சொல்லாத, சுவேதங்கிறது அறிவே தன்னைத்தான் அறியாது. புரியுறதா? அறிவே தன்னைத்தான் அறியாது. அறிவு எல்லாவற்றையும் அறியுமே தவிர அறிவு தன்னைத்தானே அறியாது. ஆகவே நான் நன்றாக என்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன்னு சொல்லாத. வேற எதையாவது நீ நன்றாக அறியலாம், உன்னை நீ நன்றாக அறிய முடியாது. அறிவே தன்னை அறிய முடியாது. அறிவு அறிவாக இருக்குமே தவிர அறிவு அறிவதாக இருக்காது. அறிவு அறிவதாக இருக்காது. அறிவதாக என்ன அர்த்தம்? வேறு ஒன்றே அறிவதாக இருக்காது. இன்னொன்று சொல்கிறார், இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு அறியப்படுற வஸ்துவே இல்லைங்கிறார், மித்யாங்கிறார். அதனால் ஞாத்ரு ஞான ஜ்ஞேய பேதா பராத்மனி ந வித்யதே. அறிபவன், அறியப்படு பொருள், அறிவதற்குரிய கருவி, அறிவு என்பதெல்லாம் ஆத்மாவில் இல்லை என்று ஆத்மபோதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஞானம் ஜ்ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். பகவத்கீதையில் இருக்குது 13ஆம் அத்தியாயத்தில். ஞானம் ஜ்ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். சர்வஸ்ய ஹிருதி, ஞானம்னா அறிவு, ஞேயம் அறியப்படு பொருள், ஞானகம்யம், ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஞானத்துக்குரிய பிரமாணம் எல்லாம் ஒன்றை சார்ந்திருக்கு. அப்படி சொல்லி இந்த பிரிவே இல்லை, அத்வைதத்தை
நன்றாக ஸ்தாபனம் பண்ணுற பகுதி இதெல்லாம். த்விதீயம் நாஸ்தி, எங்கே அறியறது, அரிய வஸ்துவே கிடையாது அப்படின்னு நீ சொல்லிடணும். அதான் பதில். அதனால் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னு கேட்டால், இப்போ இதில் படித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தா ஒரு விஷயம் புரியும். அது அறியப்பட்டதும் அல்ல, அறியப்படுவதும் அல்ல, அறியப்பட போவதும் அல்ல, அறிய முடியாததும் அல்ல. அறிய முடியாததும் அல்ல. என்னெல்லாம் போட்டு பாருங்க. அறியப்பட்டதும் அல்ல, அறியப்படுவதும் அல்ல, அறியப்பட போவதும் அல்ல, அறியப்படாததும் அல்ல, அறிய முடியாததும் அல்ல. என்ன புரியுறது? அறியப்பட்டது, அறியப்படுவது, அறியப்பட போவது, அறியப்படாதது, அறிய முடியாதது அல்ல. அப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சுவாமி புரிஞ்சுன்னுட்டேன், அறிவே நான், அவ்வளோதான். அறிவே நான். இப்போ அறிவே நான் என்கின்ற அறிவு மனதில் இருக்கிறது, அது தப்பு இல்லை. அது என்னது, டிரான்சாக்ஷனுக்காக சாஸ்திரத்துக்காக சொல்கிறோம். அந்த அறிவும் உண்மை அல்ல. அறிவே நான் என்கின்ற மனதில் இருக்கின்ற அறிவும் உண்மை அல்ல. பிரம்ம ஞானம் மித்யா, பிரம்மைவ சத்தியம். மெய்ப்பொருளை பற்றிய அறிவும் மாயத் தோற்றம், மெய்ப்பொருளே உண்மை என்பதுதான் பாடம். இது ரொம்ப இதாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் போகிறோம், எனக்கு இந்த துவைத்தமே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னுடுவாங்க, எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது, அதில் நாங்கள் துவைத்தத்திலேயே இருந்துவிடுறோம் சுவாமி, இப்படியெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது அப்படி சொல்லிவிடுவாங்க. பரவாயில்ல, ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா தெரியட்டும். நமக்கு அது ப்ராக்டிக்கலாக, அது நல்லா இருந்தாலும் லாஜிக்கலாக இருந்தாலும் எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒத்து வரலைன்னா அது வேறு சமாச்சாரம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதுதான் மோட்சத்துக்கு சாதனம்ங்கிறார். இது இங்கேயே இப்போவே இங்கே நம்ம எல்லாத்துலேருந்து ரிலீவ் ஆகணும்னா இந்த ஞான பலம் ஒன்று தான் வேணும். என்ன ஞான பலம்? இந்த அகம் ஞானஸ்வரூபா, நான் ஞானஸ்வரூபம், நான் அறிபவனாக, என்னை நான் அறிபவனாக நான் இல்லை, நான் அறிவாகவே இருக்கிறேன். அப்படி தான் பாடத்தினுடைய சாரம். என்னை நான் அறிபவனாக இல்லை, என்னை நான் அறிபவனாக இருக்கிறேன் என்பது உபச்சாரம், உண்மை அல்ல. ஆக என்னை நான் அறிபவனாக இருக்கிறேன் என்பது உண்மையல்ல, நான் அறிவாக இருக்கிறேன். நான் அறிவாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிற போது மனசுலேருந்து தான், மனசு வாயெல்லாம் சொல்கிறது, வாய் சொல்கிறது, மனசு இருக்குது. ஆனால் நான் கான்ஷியஸ்னஸை தான் ரெஃபர் பண்ணுறேன், ஐடென்டிஃபை பண்ணுறேன். நான் அறிவாக இருக்கிறேன் என்பது உள்ளத்தில் இருக்கும் அறிவாக இருக்கிறேனா, அந்த அறிவுக்கு ஆதாரமான நிலையான அறிவாக இருக்கிறேனா? உள்ளத்தில் தோன்றும் அறிவு வரும் போகும். நான் உணர்வு அறிவு ரெண்டு சொல்கிறேன். உணர்வும் அறிவும் வேறு அல்ல. உணர்வுங்கிற சப்தத்தை சில சமயம் சொல்கிறேன், அறிவுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல அறிவுங்கிற சொல்கிறேன், உணர்வைத்தான் அறிவுன்னு சொல்கிறேன். உணர்கிறேங்கிறதுக்கும் அறிகிறேங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஐ நோ, ஐ ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது, அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. ஐ ஃபீல் இட், ஐ நோ இட் அப்படின்னா, நான் உணர்கிறேங்கிறதுக்கும், உணர்கிறேன்னு சொன்னாலே அறிவும் உணர்வும் பிரிக்க முடியாததாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபீலிங்கை நான் அறிகிறேனா இல்லையா? அறியறதை ஃபீல் பண்ணுறேனா இல்லையா? புரியுறதா? அறிவாகவே நான் இருக்கிறேன் என்கின்ற அறிவு மனதில் ஏற்படுகிறது, படிக்கிறதுனால ஏற்படுகிறது. அந்த அறிவும் உண்மையல்ல. அந்த அறிவாகவே இருக்கிறேங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த உள்ளமோ உடலோ இந்த வாழ்க்கையோ எனக்கு உண்மையாக தோன்றவில்லை. உண்மையாக தோன்றவில்லைன்னு அர்த்தம், இது போகிறது, இது ஆகமா பாய் அனித்தியம். இதோட போய் நான் எதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? எப்போ பார்த்தாலும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிற பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு என்ன நான் எதுக்கு இணைச்சிக்கணும்? அதுதான் அபிமானத்தை இந்த ஞானம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சந்நியாசத்துக்கு பேர் தான் வித்வத் சந்நியாசம்.
அறிவால் மேற்கொள்ளப்படும் துறவு. இந்த அறிவு துறவு அனைவருக்கும் தேவை. செயல் துறவு தேவையோ இல்லையோ, அறிவுத்துறவே முக்தி. அறிவுத்துறவே முக்தினா என்ன அர்த்தம்? அறிவே நான் என்பதை அறிந்த பிறகு அறிவையும் துறக்கிறேன். எந்த அறிவை துறக்கிறேன்? எந்த அறிவை என்னால் துறக்க முடியும்? துறக்கிறது கூட இல்லாததை எதுக்கு துறக்கணும்னா, இன்னொருத்தன் இருக்கிறத தானேப்பா துறக்கணும், இல்லாததை எப்படி துறக்க முடியும்? துறக்கிறதுக்கே ஒருத்தனை காணுமேன்னா, துறக்கிறதுக்கு என்ன இருக்குது? துறவு பண்ணுறவனே இல்லையே, சந்நியாசம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லையே. யார் சந்நியாசம் பண்ணுறது? எதை துறக்கிறது? துறக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டாவது ஒரு பொருள் இருந்தால் தானே துறக்க முடியும். எல்லாம் ஓவர்மா, ஓவர் இல்லைப்பா, உண்மை. இந்த லெவலை உன்னால் அசிமிலேட் பண்ண முடியாது. சந்நியாசமே கிடையாதுங்கிற ஞானம்தான் சந்நியாசம். அப்படி புரிஞ்சுக்கணும். சந்நியாசமே கிடையாது. சந்நியாசமெல்லாம் வியாபகாரிக்கும். அது வேணும். சந்நியாசம் இல்லாமல் படிக்க முடியாது. ஏன்னா டைம் கொடுக்கணும். திடீர்னு 7 மணிக்கு கிளாஸ் வச்சா வரணும், டைம் கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு லெவல். ஆனால் எப்போவுமே இந்த பேதத்தை, இந்த நிலையினுடைய வேற்றுமையை புரிந்து கொள்ளணும். அதுதான் விஷயம். ஆக எதி மன்ய சுவேத இதி எதி மன்யசே தப்ரமேவத்வம் வேத்த, அப்படி பண்ணணுங்கிறார் சங்கராச்சாரிய அன்வயம். அதாவது நான் நன்றாக அறிவேன் என்று சொல்வாயே, ஆனால் நீ கொஞ்சம்தான் தெரிந்து கொண்டிருக்கிறாய். நன்றாக அறிவேன்னா, நன்றாக அறிவேன்னு சொல்லக்கூடாதுங்கிறார் சங்கராச்சாரியர். நன்றாக அறியறதுங்கிறது எதை அறியறது? அதனால் சுவேதங்கிறத தான் எம்ஃபசைஸ் பண்ணுறார் ஆதிசங்கர். நன்றாக அறிவேன் என்று சொல்லாதே. நன்றாக அறிகிறேன்னு சொன்னால் அல்பமாக அறிஞ்சிருக்கேன். அப்புறம் அது ஆப்ஜெக்ட் ஆகிடுங்கிறார். அதாவது எதஸ்ய பிரம்மணா ரூபம் தேவேஷு, எதஸ்ய பிரம்மணா ரூபம் சுவேத இதி மன்யசே. இந்த மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும், ஏன்னா உபாசனை பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால் அதை சொல்கிறார். மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் இருக்குமென்ற இந்த ஆத்ம தத்துவத்தை நன்கு அறிவேன் என்று நீ சொல்வாயே, ஆனால் உன்னுடைய அறிவு மீண்டும் விசாரம் பண்ண வேண்டியதுன்னா. அதெல்லாம் நேற்றுக்கு பார்த்துட்டோம். இல்லை அறிந்திருக்கிறதாக நினைக்கிறேன்னு சொல்லி பதில் சொல்லிவிட்டான். அதை தான் நான் இப்போ சொன்னேன். நான் நன்கு அறிகிறேன் என்று நினைக்கவில்லை. சுவேத. அவன் முதல்ல என்ன சொன்னான்? இவர் தான் சுவேதான்னு சொன்னார். இந்த சுவேத அவன் சொன்னான் விதித்தம் தான் சொன்னான். மன்னே விதித்தம். ஆக நான் நன்கு அறிகிறேன் என்று கருதவில்லை, அறியவில்லை என்றும் அறியவில்லை, அறியவில்லை என்றும் அறியவில்லை, அறிகிறேன் என்றும் அறியவில்லை, அறியவில்லை என்றும் அறியவில்லை. புரியுறதா? அறிகிறேன் என்றும் அறியவில்லை, அறியவில்லை என்றும் அறியவில்லை, அறிவாக இருக்கிறேன். நமக்குள் எவன் அறியவில்லை என்றும் அறிகிறேன் என்றும் அறியவில்லையோ அவனே அறிந்தவனாக கருதப்படுகிறான். அறிந்ததை காட்டிலும் வேறானது, அறியாததை காட்டிலும் வேறானது என்று நீங்கள் சொன்னீர்கள். நானும் என்ன சொல்லுகிறேன்னா, அறியவில்லை என்று அறியவில்லை, அறிந்திருக்கிறேன் என்றும் அறியவில்லை என்று நான் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன். முடிந்துவிட்டது. ஆஹா, யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக அதாவது அது அந்த மனசில் இருக்கிற ஞானத்தையும் நிஷேதம் பண்ணணும். அகம் ஞானி அஸ்மிங்கிறது சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏதோ விவகாரத்தில் ஏதோ எங்கள் குருநாதர் கிருப்பையினால் ஏதோ படித்து 4 விஷயம் தெரிஞ்சுன்னு இருக்கும், அது பணிவாக சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த அபிமானம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த அத்வைத்த நிஷ்டையத்தான் ஆதிசங்கரர் வற்புறுத்துறார். அத்வைத்த நிஷ்டை முக்கியம். அதாவது என்ன சொல்கிறாரா,
குருவுக்கு நான் சரியாக புரிஞ்சுட்டுருக்கேங்கிறத குருவுக்கு புரிய வைக்கணும். நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் மந்த புத்தி இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இப்படி பேசினான். அதான் சொல்கிறார், ஆச்சாரிய புத்தி சம்வாதார்த்தம் மந்த புத்தி கிரகண வியபோகார்த்தஞ்ச. நான் நன்றாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் சொன்ன அதே அடிப்படையில் தான் என்னோட பதிலும் அமைகிறது, பார்த்து கொள்ளுங்கள். அந்நதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தா ததி. இதெல்லாம் நீங்கள் இதை போட்டால் பரவாயில்ல. இந்த மாதிரி வார்த்தையை தான் சொன்னேன், அறியப்பட்டதும் அல்ல அறியப்படுவதும் அல்ல, எல்லாம் காலத்தின் அடிப்படையில். அறியப்பட போவதும் அல்ல அறியப்படாததும் அல்ல அறிய முடியாததும் அல்ல. அதை அறியப்படு பொருளாக அறிய முயற்சி செய்யக்கூடாது. சரி, உபனிஷத்து இப்போது குருவும் சிஷ்யர்களும் போயாச்சு. உபனிஷத்து இதை ஸ்தோத்திரம் பண்ணுறது, இந்த ஞானத்தை புகழ்கிறது. என்ன ஞானம்? ஆத்மா ஞானஸ்வரூபம், அது எதையும் அறியாது. அதுதான் நம்ம ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், உணர்வு, உணர்பவன், அப்புறம் உணரப்படு பொருள், அப்படிலாம் சொல்லிவிட்டேன். அப்போ உணர்வு தான் நான் உணர்பவன்கிறதையும் நீக்கணுங்கிறத இங்கே நோக்கம். இந்த மந்திரங்களுடைய நோக்கம் என்னென்னா, உணர்பவன் என்கின்ற எண்ணத்தை நீக்கிவிட வேண்டும். அந்த அதாவது இந்த வரையறைக்குட்பட்ட உடம்பு மனசு, அந்த மனசில் இருக்கிற உணர்பவன் என்கின்ற தன்மை, இதை நீக்கிவிட வேண்டும் என்பது தான் இதனுடைய உள்ளார்ந்த நோக்கம். சொல்லப்போனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. இந்த தன்னுணர்வு என்பது ஒரு மாயத்தோற்றம். ஒவ்வொருவருடைய தன்னுணர்வும் மாயத்தோற்றம் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதிலிருந்தே விசாரம் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறோம். முள்ளால் எடுக்கிற மாதிரி நாம் இதை இந்த வாழ்க்கையை விசாரம் பண்ணி வாழ்க்கையவே நீக்கிடுறோம். வாழ்க்கையவே ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையவே எரிச்சுடுறோம். எரித்து அந்த நெருப்பும் அணைஞ்சு போய்டுது. அந்த ஹம்சகீத ஸ்லோகம்தான் அடிக்கடி நான் சொல்லின்னு இருக்கேன். மூங்கில் காடு உராய்கிறது, உராய்ந்து அதில் நெருப்பு தோன்றுகிறது, அந்த நெருப்பு மூங்கில் காட்டை எரித்து விடுகிறது, நெருப்பும் அணைந்து விடுகிறது. இது முக்கியம். மூங்கில் காடுகள் உராய்கின்றன, நெருப்பு தோன்றுகிறது, நெருப்பு மூங்கில் காடுகளை எரித்து விடுகிறது, நெருப்பும் அணைந்து விடுகிறது. 4 விஷயம். நான் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுகிறேன், அறிவு தோன்றுகிறது, அறிவு வாழ்க்கையை எரித்து விடுகிறது, அறிவும் அணைந்து விடுகிறது. எந்த அறிவு? ஆராய்ச்சி பண்ணின அறிவு அணைந்து விடுகிறது. அப்போ என்ன சூன்யந்தான் மிச்சமானா? தூய அறிவு. இந்த அறிவு மனசில் உற்பத்தி, அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் விற்பி ஜானம்னு பேர். ஸ்வரூப ஜானம் வேறு, விற்பி ஜானம் வேறு. ஸ்வரூப ஜானந்தான் கான்ஷியஸ்னஸ், விற்பி ஜானங்கிறது தாட் ஃபார்மில் இருக்கிற நாலெட்ஜ். ஆக மனசில் இருக்கிற எண்ண வடிவமான அறிவு. எண்ண வடிவமான அறிவு, அந்த அறிவுக்கு உயிர் கொடுக்கிற, அந்த அறிவுக்கு இருப்பை தருகிற தூய அறிவு. அது ஞானமே வடிவானது. அந்த ஞானம் விற்பி ஞானம் மாதிரி இல்லை, மனசில் ஏற்படுற அறிவு மாதிரி இல்லை. அதனால தான் அறிவுக்கு அறிவு. அறியாமையையும் அறிவது, அறிவையும் அறியாமையும் அறிவது, இருளையும் ஒளியையும் கண் அறிகிறது, இருட்டையும் கண் அறிகிறது இல்லையா? கண் இருட்டை அறிகிறதா ஒளியை அறிகிறதான்னா? ஒளி இன்மையைத்தான் இருட்டுங்கிறான். அதெல்லாம் விஷயம் வேறு, அது அடுத்த லாஜிக், தர்க்க சாஸ்திரம். அது வெளிச்சம் இல்லாததான் இருட்டா, இருட்டுன்னு ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டான். அதெல்லாம் அது தலை சுற்றும் ஆச்சா, அதெல்லாம் தனி சமாச்சாரம். இப்போ இருட்டும் எனக்கு தெரியும், இருட்டுனா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒருத்தான் இப்போ நான் ஏதோ படித்தேன் சமீபத்தில். முதல்ல நான் இருட்டை நினச்சி பயந்தேன், அப்புறம் நான் ஒளின்னு தெரிஞ்சுட்டேன். இருட்டு தான் என்னை பார்த்து பயப்படுறதுன்னா. புரியுதா? இந்த டார்க்னஸை பார்த்து நான் அஃப்ரைட், இங்கிலீஷில் சொல்லணுது. அதனால் இந்த இருட்டை பார்த்து நான் ரொம்ப பயந்துன்னு இருந்தேன். அப்புறம் எனக்கு புரிஞ்சது, நானே ஒளி என்று அறிந்தேன். பிறகு இருள் என்னை கண்டு அச்சப்படுகிறதுன்னா. எல்லாம் சும்மா சொல்கிறது, கவிதை. ரொம்ப பெருசாக எல்லாம் நினச்சிக்காங்க. இருள் என்னை கண்டு அச்சப்படுகிறதுன்னா அது மாதிரி
முதல்ல இருட்டுக்கு ஏதோ பயந்துட்டு இருந்தேன், அப்புறம் நானே ஒளியாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இங்கே அறியாமைன்னு எடுத்துக்கணும். முதல்ல அறியாமையை கண்டு என்னுடைய அஜ்ஞானத்தை பார்த்து எனக்கு பயமாக இருந்தது. அப்புறம் பார்த்தேன் அஜ்ஞான பிரகாசகாகம், அறியாமையையும் அறிகின்றவனாக நான் இருக்கிறேன். அப்போ அறிவே வடிவானவன் நான். ஆகவே அறியாமை என்னை கண்டு பயப்படுறதுன்னா அறியாமை என்கிட்ட வருமா? வராது. எப்படி இந்த ஞாபகம் வச்சுங்க, மூங்கில் காடுகள் உராய்ந்து நெருப்பு தோன்றி மூங்கில் காடுகளை எரித்துவிட்டு தானும் அணைந்து விடுவதைப் போல நான் என்னை பற்றிய உண்மையை ஆராய்ச்சி செய்து என்னை பற்றிய உண்மையை அறிந்து அந்த அறிவாகிய நெருப்பால் இந்த என்ன வரையறைக்குட்பட்ட என்னை எரித்துவிட்டு அறிவால் எரித்துவிட்டு அறிவும் அணைந்து போகிறது. நான் அறிவையும் ஞானத்தையும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கல. லௌகிகத்துலலாம் ஞானம் இருந்தால் எனக்கு இது தெரியுமாக்கும் அது தெரியுமாக்கும் சொல்லிகிட்டே இருப்பான். இங்கே என்ன எனக்கு மெய்ப்பொருளே எனக்கு தெரியும்னு கூட சொல்ல மாட்டோம். அதனால தான் மௌனி பாபா. புரிஞ்ச உடனே என்ன ஆகிடுறதுன்னா மனம் அடங்கிடுறது. சித்தம் மௌனம் செயல் வாக்குன்னா இன்னொரு ஆப்ஜெக்டே இல்லை. இன்னொருத்தன்ட்டு போய் நான் ஷேர் பண்ணிக்கணும்னா கூட அவனுக்கு நான் ரியாலிட்டி கொடுக்கணும். என்னோடய பாடி மைண்டுக்கு நான் ரியாலிட்டி கொடுக்கணும், இன்னொருத்தனுடைய பாடி மைண்டுக்கு நான் ரியாலிட்டி கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையே வில்லிங்னஸே வரும். ஷேர் பண்ணிக்கணுங்கிற வில்லிங்னஸ் எப்போ வரும்? இன்னொரு பர்சனையும் நான் இருக்கான்னு ஒத்துக்கணும். எல்லாம் இருக்கிறதெல்லாம் நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னா வேணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் இது பண்ணுறது. அதை இறங்கி சொல்கிறது, சொல்லிவிட்டு பேசாமல் இருந்துவிடுறது. பாடம் சொல்கிறதுக்கு யார் இருக்கா? குருவே கிடையாது, சிஷ்யனே கிடையாதுன்னா எங்கே பாடம் சொல்கிறது? அப்படின்னு அந்த லெவல் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் இதை ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ நம்ம இதை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லி இதையும் திரும்பவும் அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பாடம் உண்மையிலேயே போய் சேரணும்னா அது மாதிரி சொன்னால் தானே முடியும். ஆக உபனிஷத் இப்போது குரு சிஷ்யர்கள் போயாச்சு, உண்மையை புரிஞ்சுட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு உபதேசம் பார்க்க முடியாது எந்த உபனிஷத்துலேயும். ஆத்மா நித்திய ஜப்தி ஸ்வரூபா பிரம்மைவ சத்தியம் நேஹ நானாஸ்தி கிஞ்சன, ஒன்றுமே கிடையாது. இதுதான் எப்பவும் சமாதி தான். இதுதான் சகஜ சமாதி. அதனால் இந்த உலக வாழ்க்கையில் இருந்துட்டே இந்த உலக வாழ்க்கையை ஏதோ பேருக்கு மதிச்சுண்டு அதுக்கு அதே சமயம் தர்மத்தை வயலேட் பண்ண மாட்டோம். இது மித்யா சொல்லி இந்த விவகாரத்துலேயும் நமக்கு துக்கம் வேண்டான்னா தர்மமாக இருக்கணும். மேக்சிமம் தர்மமாக இருந்தால் தான் முடியும். மேக்சிமம்னா என்ன முடியும்? ஏதோ ஜன்மாந்திர பாபத்தை அனுபவிப்போம், அது வேறு விஷயம். ஆனாலும் இதை ரொம்ப அழகாக இதை ரொம்பவும் ஓவராக இது பண்ணி உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டோம். அதுதான் இந்த ஞானத்தினுடைய பெரிய பிரயோஜனம். அடுத்த மந்திரம், யஸ்யாமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய நவேதசஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் யஸ்யாமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய நவேதசஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். சங்கர பாஷ்யத்தை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போது சிஷ்ய ஆச்சாரிய சம்வாதாத் பிரதிநிவத்திய, குரு சிஷ்யருடைய உரையாடல்கள்லேருந்து விலகி என்ன முடிஞ்சு போச்சு. ஸ்வேனரூபேண ஸ்ருதிஹி, ஸ்ருதியானது தன்னுடைய ஸ்ருதினா உபனிஷத்தே பேசுகிறதான். குரு சிஷ்யர்கள் பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ உபனிஷத் பேசுறது, மந்திரங்கள்லாம் பேசுறது. இதுவே இதை ஒரு ரிஷி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சமஸ்த சம்வாத நிவத்தம் அர்த்தமேவ போதயதி, நிர்வத்தம் அர்த்தமேவ போதயதி. இதுவரைக்கும் ஹோல் டயலாக் இதுவரைக்கும் நடந்த சம்வாதத்தினுடைய சாரம் என்னங்கிறத சொல்லுகிறது.
நிர்வத்தம் அர்த்தமேவ போதயதி. சமஸ்த சம்வாத நிர்வத்தம். இதுவரைக்கும் நடந்த இந்த உரையாடல், இவர் கேள்வி கேட்டார், பதில் சொன்னார். அந்த உரையாடலிருந்து என்ன நாம் தெரிந்து கொண்டோம் என்பதை சொல்லுகிறது. யஸ்யாமதம் இத்தியாதினா. யஸ்ய பிரம்மவிதா அமதம் அவிஜாத்தம் அவிதித்தம் பிரம்ம இதி மதம் அபிப்பிராயः நிச்சயः தஸ்ய மதம் ஞாத்தம் சம்யக் பிரம்ம இத்யபிப்பிராயः. யஸ்ய அமதம் தஸ்ய மதம். எவனுக்கு அது அறியப்படாததோ, எவனுக்கு அது அறியப்படாததோ, இப்போ தான் முன்னாடி சொல்லியிருக்கான், யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச. இந்த சொற்களே நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிடும். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தால் கூட ஒரு மாதிரி ஆகிடும். யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச. நமக்குள் எவன் அதை அறிவதாக அறியவில்லையோ அவனே அதை அறிந்திருக்கிறான். அறிவு அறியாமைக்கு அப்பாற்பட்டதாகவும் அறியப்படாததற்கும் அறியப்படாததற்கும் அப்பாற்பட்டதாகவும் அதை அறிந்திருக்கிறானோ அவனே அறிந்திருக்கிறான். இங்கே சிம்பிள் தான் அது. எஸ்ய எவனுக்கு அமதம் அது அறியப்படாத, அமதம்னா சங்கராச்சாரியர் அவிஜாத்தம்ங்கிறார். அறியப்படாததோ தஸ்ய மதம் அவனுக்கு அது அறியப்பட்டது. எவன் அதை அறியப்படு பொருளாக அறியவில்லையோ அவன் அதை அறிந்திருக்கிறான். எவன் அதை அறியப்படு பொருளாக இல்லை என்று அறிந்திருக்கிறானோ அவன் அதை அறிந்திருக்கிறான். அப்படி புரிஞ்சுக்கணும். உபனிஷத்து என்ன சொல்கிறது? சிம்பிளாக சொல்கிறது, எவனுக்கு அது அறியப்படவில்லையோ அவனுக்கு அது அறியப்பட்டது. அதுதான் விஷயம். எவனுக்கு அது அறியப்படவில்லையோ அவனுக்கு அறியப்பட்டது. அறியப்படவில்லையோன்னு நீங்கள் போட்டுக்கணும். அறியப்படு பொருளாக அறியப்படவில்லையோ அவனுக்கு அப்பொருள் அறியப்பட்டது. ஆத்மான்னு அர்த்தம். பாடம் முழுக்க அப்படின்னா எந்த பொருளை அறிஞ்சான்னு கேட்கக்கூடாது ரொம்ப நேரம் கழிச்சு. தன்னைத்தான் அர்த்தம். எவனுக்கு ஆத்மா தான் அறியப்படாதது என்று அறியப்பட்டதோ அவனுக்கு அது அறியப்பட்டது. ஆத்ம ஞானம். எவன் தன்னை அறியப்படு பொருளாக அறியவில்லையோ அவன் தன்னை அறிந்திருக்கிறான். தன்னை பற்றிய உண்மையை அறிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எவன் தன்னை அறியப்படு பொருளாக அறியவில்லையோ அறிய முடியாது என்று அறிந்திருக்கிறானோ அவன் தன்னை பற்றிய உண்மையை அறிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மதம் எஸ்ய நவேத சஹா. எஸ்ய மதம், இந்த இடத்துல மதம்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம். இந்த மதம்ங்கிற சப்தம் என்ன? ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம், அந்த மதம், இந்த மதம், வைஷ்ணவ மதம், சைவ மதம். மதம்னு சொன்னாலே கொள்கை, கோட்பாடுன்னு அர்த்தம். அபிப்பிராயம்னு அர்த்தம். சங்கராச்சாரியர் தான் சொல்கிறார், அபிப்பிராயா மதம், அபிப்பிராயா. அபிப்பிராயான்னு அர்த்தம் நிச்சயா, கன்விக்ஷன், எனது கருத்து, உறுதியான கருத்து, உறுதியான கொள்கை. இந்த தகாரம் தகாரமாச்சுன்னு சொன்னால் கர்வம்னு அர்த்தம். தாலாம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் சொல்கிற வித்தியாசம் தெரியறதோ? எல்லாம் ஒன்றா இருக்குன்னு அத்வைத்தம் விட்டான். இந்த லா படுற பாடு இருக்கே தமிழில், ழகாரம். இந்த ழா தான் தமிழுடைய மாபெரும் சிறப்பே. அதனால தான் தமிழ் அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கு காரணமே. இந்த ழகரம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஜெய்மினி சாமம்னு ஒரு சாமவேதம் இருக்குது. அந்த சாமத்தில் இந்த ழ சொல்கிறாங்க. ஆனால் சம்ஸ்கிருத லிபியில் இந்த ழ கிடையாது. ஆனால் ழாங்கிற உச்சாரணம் ஜெய்மினி சாமவேதத்தில் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது ஒன்று தான் அதிசயமாக இருக்குது. ஆனால் அந்த ழகாரம் தமிழுக்கே உரியதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தமிழில் அது போடப்பட்டிருக்கு. ழகாரமே அது தமிழுங்கிற அந்த எழுத்துலேயே, அந்த மொழியிலேயே ழா இருக்குது. மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் தான் இந்த ழா. மலையாளத்தில் இந்த ழாக்கு எழுத்து இருக்கா தெரியாது, எழுத்து இருக்குது. தமிழ் ழா இருக்கே, அதுனா தமிழ்லேருந்து வந்தது தான் மலையாளம். அதனால் இந்த ழா அப்படி இருக்குது. நான் இப்போ பாஷா ஆராய்ச்சிக்கு போகலை, சொல்கிறேன்.
இந்த லகார ழகாரம் இங்கே என்னென்னா மதம் மதம் தான். அது மதம்னா கர்வம்னு அர்த்தம், ப்ரைடுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே மதம். ஆக மதம்னு சொன்னால் இந்த இடத்துல அபிப்பிராயம், கன்விக்ஷன், நிச்சயம் அப்படிலாம் சொல்லலாம். எஸ்ய மதம் சஹா ந வேத, எவனுக்கு அது அறியப்படு பொருளாக அறியப்பட்டதோ அவன் அதனை அறியாதவன். சஹா ந வேத, எனக்கு ஆத்மாவை பற்றி நன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ. அது எந்த ஆங்கிளில் எப்படி சொல்லு பார்ப்போன்னு சொல்லணும். இந்த மாதிரி சொல்லணும். அதாவது ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது, சப்ஜெக்ட்டுங்கிறது தான் அர்த்தம். ஆக அவிஜ்ஞாத் எஸ்யா மதம் தஸ்ய மதம், மதம் எஸ்ய மதம் சஹா ந வேத. விஜானதாம் அவிஜாத்தம், அவிஜானதாம் விஜாத்தம். அதே ரிப்பீட்டேஷன் தான், அதே தான். ஞாத்தம் ஞாத்தம் சம்யக் பிரம்ம இத்தியபிப்பிராய. அதாவது சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார், எவனுக்கு அது அறியப்படாததோ அவனுக்கு அறியப்பட்டது. எஸ்ய, எஸ்யங்கிறதுக்கு பிரம்மவிதகாங்கிறார். எஸ்யன்னா எந்த பிரம்மவித்து, பிரம்மவித்துன்னா அர்த்தம் பிரம்மத்தை அறிந்தவனுக்கு. அமதம் அது அறியப்படாததோ, அவிதித்தம் பிரம்ம. அமதம் இஸ் ஈக்குவல் டு அவிஜாத்தம், அவிஜாத்தம் இஸ் ஈக்குவல் டு அவிதித்தம்னு போடுறார். ஒரே இது. அமதம் இஸ் ஈக்குவல் டு அவிஜாத்தம், அவிஜாத்தம் இஸ் ஈக்குவல் டு அவிதித்தம், அவிதித்தம் பிரம்ம. பிரம்மன் அறியப்படாதது. இதி மதம் என்று மதம், மதம்னா அபிப்பிராய, நிச்சய. தஸ்ய மதம், தஸ்ய மதம்னா என்ன, ஞாத்தம் சம்யக் பிரம்ம இத்தியபிப்பிராய. அவன் பிரம்மத்தை சரியாக அறிந்திருக்கிறான் என்பது கருத்து. எஸ்ய புனः, மேலும் எஸ்ய புனः மதம், எவனுக்கு, எவனுக்குன்னா இந்த இடத்துல பிரம்மவிதான்னு போடலை. மதம் ஞாத்தம், ஞாத்தம்னா என்ன, விதித்தம் அறியப்பட்டதோ, மயா பிரம்மேதி நிச்சய, என்னால் பிரம்மம் அறியப்பட்டது அப்படின்னு அவன் நினைச்சானேயானால், ந வேதைவ சஹா, தனக்கு அந்நியமாக பிரம்மத்தை அவன் அறிந்திருப்பானேயானால் அவன் பிரம்மத்தை அறிந்தவன் இல்லை. ஆத்ம வத்திரிக்த பிரம்ம, பிரம்ம சப்தம்தான் யூஸ் பண்ணுறார் சங்கராச்சாரியர். ஆத்மாங்கிற சப்தம் கூட யூஸ் பண்ணலை, பிரம்மங்கிற சொல்லத்தான் பயன்படுத்துகிறார். ஏன்னா ஏற்கனவே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் பிரம்ம, மனசோ மனஹ பிரம்ம, வாச்சோஹ வாச்சம் பிரம்ம, சவி பிராணஸ்ய பிராணஹ பிரம்ம, சக்ஷுஷச்சு பிரம்ம. அதில் கஹா தேவகாங்கிற கேள்விக்கு பிரம்மா சொல்லியிருக்கு. அதனால் பிரம்மன்னே எடுத்துக்கிறார். அப்படி தான் அர்த்தம் பண்ணிட்டு வர்றார். ஏன்னா அதுக்கப்புறம் நேதம் எதிதம் உபாசத்தையெல்லாம் சொல்லப்பட்டதுனால அது உறுதியாகி விட்டது. சம்யக் பிரம்ம விதித்தம் மயா பிரம்மேதி நிச்சய நவேதைவ சஹா, அவன் அறியவே இல்லை. ந பிரம்ம விஜானாதி சஹா, அவன் பிரம்மத்தை அறியவில்லை. பிரம்மத்தை தனக்கு வேறாக அறியக்கூடாது. பிரம்மம் ஆத்மஸ்வரூபம், ஞானஸ்வரூபம் என்பது கருத்து. வித்வத் அவிதுஷோஹோ யதோக்தௌ பக்ஷௌ அவதாரயதி. அவிஜாத்தம் விஜானதாம், அறிந்தவர்களுக்கு அது அறியப்படாததாகவே இருக்கிறது. அவிஜாத்தம் விஜானதாம், விஜானதாம் அவிஜாத்தம் மாற்றி படிக்கணும். அது அறியப்பட்டிருக்கிறது என்று சொல்லுபவர்களுக்கு அது அறியப்படாது. திரும்ப ரிப்பீட்டேஷன் தான், அது வேறு விதமாக சொல்கிறது. விஜானதாம் அவிஜாத்தம் அப்படி படிக்கணும். அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதது. அவிஜானதாம் விஜாத்தம், அறியப்படாதவர்களுக்கு அது அறியப்பட்டது. ஒரு மாதிரி ஆயிடும். சொல்கிறதும் பொறுமையாக சொல்லணும், கேட்குறதும் பொறுமையாக கேட்கணும். அதையே ரிப்பீட் பண்ணுறது. ஆனால் அதுக்கு காரணமெல்லாம் சொல்கிறார். சம்யக் விதித்தவதாம் இத்தியது விஜாத்தம் விதித்தம் பிரம்ம அவிஜானதாம் அமன்யக் அசம்யக் தரிசினாம் இந்திரிய மனோபுத்திஷு ஏவ ஆத்மதரிசினாம் இத்தியர்த்தா. அவங்களுக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் சொல்கிறார். இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு அது தெரியாது.
இண்டிவிஜுவாலிட்டியினுடைய ரியாலிட்டி புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் அவனுக்கு புரியுங்கிற அர்த்தத்தை சங்கராச்சாரியர் கொண்டு வர்றார். இந்திரிய மனோபுத்திஷு ஏவ ஆத்மதரிசினாம். இந்த உடம்பு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் தான் ஆத்மான்னு நினச்சின்னு இருக்கிறவனுக்கு முடியாது அப்படி சொல்கிறார். நது அத்தியந்தமேவ அவ்யுத்பன்ன புத்தீனாம் நஹி தேஷாம் விஜாத்தம் அஸ்மாபிஹி பிரம்ம இதி மதிஹி பவதி. ஆக இந்த தன்னுணர்வை உறுதியாக பற்றி கொண்டிருப்பவனுக்கு இந்த உண்மை விளங்காது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். ஆக இந்திரிய மனோபுத்திஷு உபாதிஷு ஆத்மதர்ஷினாம் து பிரம்மோபாதி விவேக அனுபலம்பாத் புத்தியாதி உபாதேஷ்ட விஜாதத்வாத் விதிதம் பிரம்ம இது உபபத்தியதே. பிராந்திஸ்து அத்தः அசம்யக் தரிசனம் பூர்வபக்ஷத்வேன உபன்யஸ்யதே. இந்த ஆர்டரை சொல்கிறார். எஸ்ய அமதம் தஸ்ய மதம் அவிஜானதாம் விஜாத்தம். முதல்ல அதை போட்டிருக்கு, அதை பார்த்துங்கோங்கிற அந்த ஆர்டரை, மந்திரத்தோட ஆர்டரும் இம்பார்ட்டன்ட்ங்கிறார் சங்கராச்சாரியர் இந்த இடத்துல. ஆக எஸ்யாமதம் தஸ்ய மதம், எவனுக்கு ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இந்த ரிப்பீட்டேஷன் எதுக்குன்னா இது எம்ஃபசைஸ் பண்ணுறது, அழுத்தம் கொடுக்கறது. சொல்ல மாற்றிருக்கார், பொருள் ஒன்று தான். எஸ்ய அமதம் தஸ்ய மதம், எஸ்ய மதம் சஹ ந வேத, விஜானதாம் அவிஜாத்தம், அவிஜாத்தம் அவிஜானதாம் அவிஜாத்தம். அழுத்தம் கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்கார். தன்னுணர்வு, தன்னுணர்வுங்கிற வார்த்தையை சொல்கிறேன். இந்த இண்டிவிஜுவாலிட்டியை அது ஒரு மேலெழுந்த வாரியான உண்மை தான், வாஸ்தவம் இல்லை. இந்த நான்கிறது இந்த உடம்போட வரையறுக்கப்பட்டிருக்கிற நான் உண்மை அல்ல அப்படிங்கிற உண்மை புரிஞ்சாத்தான் இந்த பிரம்மன், வரையறுக்கப்படாத இந்த பிரம்ம தத்துவம் விளங்கும்னு அர்த்தம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது உண்டு வழக்கமாக. என்னை உருவமாக நான் உண்மைனுங்கிறத திருடமாக இருந்தேன்னா கடவுளுக்கும் நான் உருவம் கொடுத்தான் செய்வேன். எப்போ எனக்கு உருவம் இல்லைன்னு தெரிகிறதோ அப்போ தான் கடவுளுக்கும் உருவம் இல்லைன்னு எனக்கு புரியும். இது ரெண்டும் ஒரே நேரம். ஆக பகவான் ரூபமாக அரூபமாக, ரூபாரூபமாங்கிறது இருக்கட்டும், உன்னை நீ என்ன நினைக்கிற அது முதல்ல சொல்லு. கடவுள் உருவமா அருவமா அரு உருவமானு கேட்குறியே, உன்னை முதல்ல நீ என்ன நினைக்கிற? நீ உருவமா, நீ அருவமா, நீ அரு உருவமா? அதை முதல்ல சொல். என்ன உருவமாக தான் நினைக்கிறேன்னா, இப்போ உன்னை உருவமாக நினச்சா கடவுளுக்கும் வேறு உருவம் தான் கொடுத்தானு, வேறு வழி கிடையாது. இல்லை நான் அருவம்னா கடவுளும் அருவம் தான். ரெண்டு அருவம் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோ. ரூபத்தில் தான் ரெண்டு ரூபம் இருக்கும். ரூபாரூபத்துலேயும் கூட ரெண்டு இருக்கலாம். ஆனால் அருவத்தில் ரெண்டு இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? அப்போ ரெண்டு பேரும் அருவம் தான். அப்புறம் அருவம் இரண்டு அருவம் இருக்க முடியாதப்பா. அருவம் என்பது ஒன்று தான். அப்போ நீயும் பிரம்மமும் புரியறதில்ல. இது ஒரு வழி. இப்போ இதில் அடுத்த கேள்வி வரும். இங்கே தான் அத்வைத சித்தாந்தத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, மூன்றும் உண்மையா? இந்த மூன்றில் எது முழுமையான உண்மை? உருவம், அருவம், அரு உருவம். இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் உருவம்னா ரூபம், அருவம்னா அரூபம், அப்புறம் அரு உருவம்னா ரூபாரூபம். ரூபாரூபம்ங்கிறது சிவலிங்கம், இந்த யந்திரங்கள், சக்கரங்கள், இதெல்லாம் ரூபாரூபம். வடிவம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, வடிவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவலிங்கத்துக்கு என்னது அது இருக்குது, அதில் ஏதாவது ஃபார்ம் இருக்குது. நம்மளை மாதிரி கை கால் கண்ணு மூக்கெல்லாமா இருக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. தட்சிணாமூர்த்திக்குன்னா கண்ணு கால் மூக்கெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ரூபங்கள்லாம் இருக்குது. மனுஷ ரூபம் மாதிரி தான் இருக்குது. அதில் கொஞ்சம் விசேஷமாக கையை ரெண்டு கையை கூட கூட்டி அந்த ஆபரணங்கள் அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் அதுக்குன்னு சில லட்சணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் மேக்சிமம் பார்த்தா மனுஷ ரூபம் தானே அது. அப்புறம் நமக்கு அதுக்காக விநாயகர் ஒன்று வச்சுருக்கோம், யானத்தில் நரசிம்மர், இப்படியெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் அப்புறம். ஆனால் பெரும்பாலும் மேக்சிமம் என்னது இதில் மனுஷ ரூபந்தான் இருக்குது. இப்போ நம்மளை மாதிரி தான் அதையும் வச்சுருக்கோம். இப்போ ரூபம் ரூபாரூபம்னு சொன்னால் சிவலிங்கம், இந்த ஸ்ரீ சக்கரம், மேரு, இது மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரூபம்னு சொல்ல முடியாது, அரூபம்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த பூஜைக்கு ஒரு வஸ்துவாக வச்சுன்னு இருக்கோம். மஞ்சள் பிள்ளையார பிடிக்கிறோம் இப்படி, அது ரூபமாக அரூபமாக ரூபாரூபமாக? ரூபாரூபந்தான்.
எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இதெல்லாம் பூஜைக்காக வச்சுருக்கோம். ஆனால் கடைசியில் அரூபங்கிறது அருவத்தை நான் நினைக்கிறேன்னா, அருவத்தை நினைக்கிற நீ உருவமா இல்லையா? உருவமா அருவமா? நான் அருவத்தை தியானம் செய்கிறேன் அப்படின்னா நீ ஸ்பேஸை தான் மெடிடேட் பண்ண முடியும். ஆகாசத்தை தான் நீ தியானம் பண்ண முடியும். வேறு என்னது தியானம் பண்ண முடியும்? ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாது. அப்போ ஆகாசத்தை நீ தியானம் பண்ணுறதுன்னா நீ உன்னை என்னவா நினச்சின்னு இருக்க? அது ரொம்ப முக்கியம். நீ ஆகாசமானா இதெல்லாம் தான் சிக்கல். அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், பிரம்மனை பற்றி இங்கே சொல்கிற போது பிரம்ம ஜானம், சங்கராச்சாரியர் ஆத்ம ஜானத்தை பிரம்ம ஜானமாக சொல்கிறார். அவன் கேட்ட கேள்வி ஆத்ம ஜானம். ஆனால் அந்த ஆத்மா பிரம்மன்கிறதே ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வர்றார் சங்கராச்சாரியர். ஏன்னா மந்திரம் அப்படி இருக்குது. எத் வாச்சா அனபியுதித்தம் ஏன வாகபியுத்தியதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே அப்படின்லாம் சொன்னதுனால, இது ஏற்கனவே 8 அத்தியாயத்தில் அதெல்லாம் உபாசனை சொல்லி இங்கே மாறுறதுனால உபாசனை இல்லை. அதனால தான் இது ஞான காண்டம் உபனிஷத்துன்னு இதுக்கு பேர். இதுக்கு முன்னாடி இந்த 8 அத்தியாயத்துக்கு உபனிஷத்துன்னு பேர் இல்லை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டெக்ஸ்ட்டை மனசில் வச்சுன்னு தான் பேச முடியும். ஆக அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம். இந்த ஆர்டரும் முக்கியம். முதல்ல அதை சொல்லிவிடுறார். யாருக்கு அது அறியப்படாததோ அறியப்பட்டது, அப்புறம்தான் அடுத்தது. அதாவது உடம்பு மனசு புத்தியில் ஜீவபுத்தியை பிரம்ம புத்தியினால் ஜீவபுத்தியை நிஷேதம் பண்ணவனுக்குத்தான் அது புரியும் அப்படின்னு அர்த்தம். ஜீவபுத்தி இருக்கிறவனுக்கு பிரம்ம புத்தி வராது. ஜீவபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு பிரம்ம புத்தி வராது. அதில் இந்த ஜீவபுத்தியை விடுறதுங்கிறது ரொம்ப அடிக்ஷன். இது சுவாமி நீங்கள் என்ன சொல்லுங்கோ, எனக்கு அந்த பூஜையில் இருக்கிற ஆனந்தம் வேதாந்தத்தில் இல்லைம்மா. அது இமோஷன், உணர்ச்சி. நீ உணர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற. ஆனால் ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் தெரியும், இப்போ தெரியாது. அதில் பூஜை யார் விட சொன்ன? நீ இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணேன். சொல்லப்போனால் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்ட பிறகு பூஜை பண்ணுறது ரொம்ப அனாயாசமாக வேறு இருக்கும். ஒரு ஆயாசமும் இருக்காது. பாயசம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆயாசமும் இருக்காதப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் தானே பேசின்னு இருக்கோம். இல்லை எனக்கு நான் தனியாக இருக்கணும், பகவானை பூஜை பண்ணணும். அதுக்கு ஒரு வழக்கமாக ஒரு உதாரணம் இருக்குது. நாங்கள் கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம், கற்கண்டாக மாற விரும்பவில்லைம்மா. கேட்டிருக்கீங்களோ? நாங்கள் கற்கண்டாக மாற விரும்பவில்லை, நாங்கள் கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம். சுகர் ஜாஸ்தி ஆகிடும். கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம். அது என்னென்னா, கற்கண்டாக மாறிட்டால் நானே கடவுள் ஆகிடுவேன். நானே கடவுள் ஆகிட்டால் என்ன நான் எப்படி சுவைக்கிறது? அதனால் கற்கண்டை நான் தனியாக பகவான் எனக்கு வேறையாக வச்சு அவருக்கு பூஜை பண்ணி தேரோட்டி இது பண்ணி அத்தனை இதெல்லாம் பண்ணி அவரை சீராட்டி எல்லாம் பண்ணி அது ஆனந்தமாக ஆடி பாடி அப்படி சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆனந்தமே தவிர இந்த வரட்டு இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுவிட்டு எல்லாம் பிரம்மம் இப்படி உட்கார்ந்த என்னது அப்படி. அதில் எவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் ஆரம்பித்தேன்னா பெரிய டாபிக் அது. அதில் இண்டிவிஜுவாலிட்டி இருந்தாலே கம்பேரிசன் வரும். அது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, மனசில் சஞ்சலம் இருக்கும், முழுக்க மனசாந்தி இருக்காது. மனசையே நீக்கிறது தானே அத்வைதம். மனசு தன்னுணர்வையே நீக்குகிறதே, இதெல்லவோ முக்கியம். இதை புரிஞ்சின்ற பிறகு ஹேண்டில் பண்ணலாம். எப்போ வேணாலும் என்னென்னா அதுலேருந்து இதுக்கு மாற்றிக்கலாம். துவைத்தத்தில் ஏதாவது இந்த பக்தி விவகாரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இருக்கவே இருக்குது. எஸ்யா மதம் தஸ்ய மதம், மதம் எஸ்ய நவேதசா, அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் வரலாமேனா. அதுதான் அந்த இடத்துல வரைக்கும் வந்துட்டு பகவானே சொன்னால் கூட வேண்டாம். எவ்வளோ பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இருக்காங்க. மகா கிருஷ்ண பக்தன் மதுசூதன சரஸ்வதி, கிருஷ்ணாத் பரம் ந தத்துவமகம் ந ஜானேன்னு சொன்னவர் மதுசூதன சரஸ்வதி. அவர் அத்வைத சித்தின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அவரை மாதிரி கிருஷ்ண பக்தனை பார்க்க முடியாது. யார்? மதுசூதன சரஸ்வதி. அவர் பெங்காலி. அந்த சுவாமி
அவர் மதுசூதன சரஸ்வதி பகவத்கீதைக்கு கூடார்த்த தீபிகைன்னு எழுதியிருக்கார். அற்புதமான சங்கர பாஷ்யத்தை தான் ஃபாலோ பண்ணுறவர். ஆனால் அதே சமயம் பக்திக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே போவார். யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் அதே சமயத்துக்கு அத்வைதத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவும் மாட்டார். அப்பேற்பட்ட உத்தமமானவர். இந்த நியாயாமிர்த்தம்னு ஒரு வியாச தீர்த்தர்னு ஒருத்தர் எழுதினார். துவைத்தத்தை இது பண்ணி கண்டனம் பண்ணி அவங்க எழுதினாங்க. இவர் எழுதினார் மதுசூதன சரஸ்வதி அத்வைத சித்தின்னு எழுதினார். அதுதான் இன்றைக்கும் சன்னியாசிகள்லாம் அதை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. ஞானி அத்வைதிகள்லாம் அந்த அத்வைத சித்தி படிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான அத்வைத சித்தி படிக்கிறோன்னா பெரிய விஷயம். அது எல்லாம் வேறு விஷயம். அதில் பாண்டித்யம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். பாண்டித்யம் நிறைய விருத்தி ஆகும், புலமை நிறைய விருத்தி ஆகும் அத்வைத சித்தியெல்லாம் படித்தா. எதுக்கு சொல்கிறேன், அவ்வளோ பெரிய அத்வைத சித்தி கிரந்தத்தை எழுதினவர் மகாகிருஷ்ண பக்தன். அதனால் அத்வைதிகள் ஒன்றும் துவைதிகள் பக்திக்கு ஒன்றும் விரோதிகள் கிடையாது. சொல்லப்போனால் அவங்களுடைய பக்தி அதிகம். ஏன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய ஞானம் கிடைச்சதுங்கிறதுக்காக விவகாரத்தில் எப்பவும் ஸ்ரத்தா பக்தியோடு தான் இருப்பாங்க. குரு பக்தி, சாஸ்திர பக்தி, ஈஸ்வர பக்தியை ஒரு நாளும் விடமாட்டோம். ஆனால் அதே சமயம் அது சத்தியம்னு நினைக்க மாட்டோம். அது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தால் புரியும். சரி, அடுத்த மந்திரத்தை படிப்போம். இந்த மந்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுறது. திரும்ப எல்லாத்தையும் இந்த 3வது மந்திரம் ஹோல் இதுவரைக்கும் நடந்த அத்தனையினுடைய சம்மப்புங்கிறார் ஆதிசங்கரர். இந்த குரு சிஷ்ய சம்வாதத்தினுடைய சாரம் இதுதான். பிரம்மம் அறியப்படாதது, அறியப்படாதது என்றே அறிய வேண்டும். அறியப்படு பொருளாக அறியப்படாது, அப்படி போட்டுக்கணும். அறியப்படு பொருளாக அறியப்படாதது என்று அறிந்து கொள்ள வேண்டும், அப்படி போட்டு. சரி, எப்படியாவது திரும்ப எனக்கு இன்னும் பிடிபடுற மாதிரி சொல்லுங்களேன்னா அதுக்கு ஒரு வழி சொல்கிறார். நல்ல மந்திரம். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே மிருதம் பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே மிருதம். அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதுன்னு சொல்லிவிட்டீங்க. என்ன வித்தியாசம்? சங்கராச்சாரிய சொல்ல, எதி பிரம்ம அத்தியந்தமேவ அவிஜாத்தம், முற்றிலும் அறியப்படாததாகவே மெய்ப்பொருள் இருக்குமே ஆனால் லௌகிகானாம் பிரம்மவிதாஞ்ச அவிசேஷா பிராப்தா. அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் வித்தியாசமே இல்லையே. அஜ்ஞானிக்கும் ஒன்றும் தெரியல, ஞானிக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்னு ஆயிடுமே. இவனும் சொல்கிறான் எனக்கு பிரம்மன் தெரியாதுங்கிறான். யாருக்கு? படித்தவன் சொல்கிறான் எனக்கும் பிரம்மன் தெரியாது அப்படிங்கிறான். படிக்காதவனு என்ன சொல்கிறான்? எனக்கும் பிரம்மன் தெரியாதுங்கிறான். அப்படி சொல்கிறார். இப்போ லௌகிக்கானாம் இவனுக்காக தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் அது படிச்சிருக்கேன், இதெல்லாம் நம்ம லௌகிக்கத்தில் சொல்கிறோம். எனக்கு இது தெரியும், எனக்கு கர்மகாண்டம் தெரியும், எனக்கு ஞானகாண்டம் தெரியும், நமக்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இவர் அதையே நிஷேதம் பண்ணுறார். ஞானத்தையே, விருத்தி ஞானத்தையே நிஷேதம் பண்ணுறார். அப்படி இருக்கிற போது என்ன பிரயோஜனம்? அவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். அவிசேஷான சமானதா பிராப்தான்னு அர்த்தம். ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன பேதம் இருக்கப்போ? ஞானி அஜ்ஞானின்னு சொல்கிறதுக்கே வியவஸ்தை இல்லாமல் போயிடுமே. அவிஜாத்தம் விஜானதாம் இது பரஸ்பரம் விருத்தம். நீங்கள் சொல்கிறதே ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷனை மணிக்கணக்காக சொல்லிகிட்டு இருக்கீங்க. முரண்பாடினுடைய மொத்த உருவமாக இருக்கிறீர்கள்னா இல்லையா? மந்திரம் அப்படி இருக்குது. இல்லை, முரண்பாட்டினுடைய இதாக இருக்கிறீர்களே, இப்படி சொல்லுகிறீர்களே, பரஸ்பர விருத்தம். அது எப்படியாவது கொஞ்சம் இன்னும் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்கிறேன் பாங்கிறார். திரும்ப பிரதிபோத விதித்தம் மதம். இது உபனிஷத் இலக்கியங்களிலேயே மிக மிக உத்தமமான ஒரு வாக்கியமாக கருதப்படுறது. பிரதிபோத விதித்தம் மதம். இந்த
ஏன்னா உபனிஷத்தை திரும்ப திரும்ப இந்த சப்தங்களை பார்த்துட்டே இருக்கணும், அப்போ தான் புரியும். எவனுக்கு அது அறியப்படாததோ எஸ்ய அமதம் தஸ்ய மதம். அப்புறம் அவிஜானதாம் விஜாத்தம் ரெண்டையும் போடணும். எஸ்ய அமதம் தஸ்ய மதம், அவிஜானதாம் விஜாத்தம் ரெண்டும் ஒன்று. எஸ்ய மதம் ந வேதசஹ, எஸ்ய மதம் ந வேதசஹ. அப்புறம் விஜானதாம் அவிஜாத்தம், விஜானதாம் அவிஜாத்தம். இந்த பிரதிபோத விதித்தம் அப்படின்னு சொன்னால் போதம் பிரதி விதித்தம். ஒவ்வொரு விற்பி ஞானத்திலையும் அந்த ஸ்வரூப ஞானம் விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். போதம்னு சொன்னால் ஞானம். இந்த இடத்துல பிரதிபோத விதித்தம் மதம். பிரதிபோதம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாலெட்ஜ்லேயும் அந்த கான்ஷியஸ்னஸ் விளங்குறதுங்கிறார். வித்தவுட் கான்ஷியஸ்னஸ் நாலெட்ஜே இல்லை, அறிவே இல்லை. அதாவது உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை. உணர்பவன் வாயிலாக உணர்வை உணர்ந்து கொள், அவ்வளோதான். உணர்பவன் வாயிலாக உணர்வை உணர்ந்து கொள். உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை. எனவே உணர்பவன் வாயிலாக உணர்பவனை ஆராய்ந்து உணர்வை அறிந்து கொள். உணர்பவனை ஆராய்ந்து உணர்வை அறிந்து கொள். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு அறிவு ஏற்படுறது. அந்த அறிவில் ஸ்வரூப ஞானம் இல்லாமல் விற்பி ஞானம் இல்லை. அதுதான் இதனுடைய தாத்பரியம். போதம் பிரதி விதித்தம். போதம்னா ஞானம், தாட்டில் இருக்கிற நாலெட்ஜ். ஒவ்வொரு நாலெட்ஜ்லேயும் அது இருக்குங்கிறார். ஒவ்வொரு அறிவிலும் அந்த அறிவு இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த அறிவு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக பிரதிபோத விதித்தம், போதம் பிரதி விதித்தம்ங்கிறார் சங்கராச்சாரியர். போதம் பிரதி விதித்தம். ஒவ்வொரு அறிவிலும் அது அறியப்படுகிறது. ஒவ்வொரு அறிவிலும் அது அறியப்படுகிறது. போதம் பிரதி விதித்தம். போதசப்தேன பௌத்தாக பிரத்யயாக உச்சியந்தே. பௌத்தாக பிரத்யயாகனா புத்த மதமெல்லாம் இல்லை, புத்தியில் இருக்கக்கூடிய தாட்ஸு தெரியறதுங்கிறார். ஆக போதசப்தேன, போதசப்தம், போதம்னா அறிவுங்கிற சொல்லால் மனசில் இருக்கிற விற்பி ஞானம் விளங்குகிறது. சர்வே பிரத்யயாக விஷயீ பவந்தி. ஒவ்வொரு எண்ணங்களும் எனக்கு பொருளாகின்றன. என் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களும் எனக்கு பொருளாகின்றன. விஷயீ பவந்தி. யஸ்ய சஹ ஆத்மா. எவனுக்கு எண்ணங்கள் பொருளாகின்றனவோ அவனே ஆத்மா. சர்வபோதான் பிரதிபுத்தியதே. சர்வ பிரத்யேய தரிசி. எல்லா எண்ணங்களையும் அறிகின்றான். இங்கேயும் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. இது மந்த அதிகாரிக்காக தான் சொல்கிறார் அவர். ஆனால் இதுவே பெரிய விஷயமாக நம்ம சொல்கிறது உண்டு. ஆக நான் அதுக்கு தான் சுருக்கமாக சொன்னேன். உணர்பவன் வாயிலாக உணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார். நேர உணர்வில் தான் பேசிகிட்டு இருந்தார். இதுவரைக்கும் பேசின்றது உணர்வுங்கிற கோணத்தில் மாத்திரம் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த அர்த்தத்தில் தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அறிந்தவனுக்கு அறியப்பட்டது, அறியப்படாது, இதெல்லாம் திரும்ப திரும்ப பேசினதெல்லாம் எதை பேஸ் பண்ணினா கான்ஷியஸ்னஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி பேசினார். அப்போ கான்ஷியஸ்னஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற போது மனசால் கிரகிக்க முடியலங்கிற போது அறிபவனுக்கு வந்துவிட்டார். உணர்பவனுக்கு நிலைக்கு கீழே இறங்கிவிட்டார். உணர்பவன் எதன் துணை கொண்டு எல்லாவற்றையும் உணர்கிறானோ அதை நீ நினைத்துப்பார் அப்படிங்கிறார். உணர்பவன் எதன் துணை கொண்டு எல்லாவற்றையும் எண்ணுகிறானோ அதை நீ நினைத்துப்பார். அதுதான் கருத்து. அடுத்த வகுப்பில் சொல்கிறேன், மேலும் சொல்கிறேன். ஓமாப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.